ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வாழைப்பழ குழிப்பணியாரம் பார்க்க போகிறோம். 3 வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக. இப்போ பாருங்கள், நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம இது கூடயே ஒரு 2 கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. கோதுமை மாவு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூடயே 1 கரண்டி அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இதையும் நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்படுச்சுன்னா தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மாவு நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி பக்குவத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு குழிப்பணி சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆன பிறகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் ஹீட் ஆகணும். நம்ம பணியாரத்தை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு பணியார மாவை ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க, கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். ஒரு சின்ன குழி வச்சுக்கோங்க. பணியாரம் வெந்திருக்கான்னு ஒரு பணியாரத்தை மட்டும் இப்படி திருப்பி போட்டு பாருங்கள். ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம எல்லா பணியாரத்தையும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இன்னொரு பக்கம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பணியாரெலாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான வாழைப்பழ குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சினா யாவமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.